எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு அருமையான நூக்கல் பருப்பு சாம்பார் தாங்க செய்ய போகிறேன். அப்புறம் புளிச்சிக்கீரை கொஞ்சோண்டு பக்கத்தில் ஒரு 2 செடி மட்டும் இருந்தது. நம்ம வீட்டு ஓனர் வீட்டு பக்கத்தில் பின்னாடி அதை மட்டும் கிள்ளிட்டு அப்படியே ஊறுக்காய் மாதிரி செஞ்சுட்டுன்னு வச்சுக்கலாம். சாம்பாருக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம், இல்லை சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு, கொஞ்சம் சீரகம். நான் எப்போவுமே சாம்பாருக்கு ஒரு 4 வெந்தயம் சேர்த்துக்குவேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு. ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கல் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நான் முன்னாடியே பார்த்தீங்கன்னா பருப்பு வேக வச்சுக்கிட்டேன். ஒரு 5 பல் பூண்டு, கொஞ்சோண்டு சீரகம், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து பருப்பு வேக வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இது பருப்பு வேக வைக்கிறது நான் வீடியோவில் தான் ஏற்கனவே போட்டுருந்தேன். நிறைய பேர் கமெண்ட்டில் என்ன சொல்கிறீங்கன்னா, பருப்பு வேக வைக்க கூடாமல் எங்களுக்கு தெரியாது, அதை கூட சொல்லினுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, எதுக்கு அது லாங்காக இருக்கிற மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, எல்லோரும் செய்கிற வேலை தானே அப்படின்றதுனால நீங்கள் கேட்டதுக்காக நான் அப்போத்துலேருந்து பருப்பு வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுக்குவேன். இதே மாதிரி தாங்க வீடியோ எடுக்கும் போதெல்லாம் ஒரு முறை பண்ணுவார், அது ஆன் ஆச்சா ஆஃப் ஆச்சானே பார்க்க மாட்டார். ஆன் பண்ணவே இல்லையா, ஐயோ ஆன் பண்ணலையே அப்படின்றாரு. இப்போது நான் கருவேப்பிலையும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, கருவேப்பிலையும் தக்காளியும் சேர்த்துக்கிட்டேங்க. இந்த தக்காளி கூடவே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 2 நூக்கல் தோலெல்லாம் சீவிட்டு சின்னதாக மெலிசாக கட் பண்ணிக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி கூடவே காயும் சேர்த்து வதங்கும் போது தக்காளியும் வதங்கிடும், காயும் நல்லா வெந்து வந்துடும். ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு இப்போ காயும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சமாக, நான் பருப்பில் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன், அதனால் சும்மா ஒரு சிட்டிக்கு சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி 1 ஸ்பூன், நம்ம வீட்டு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டு மிளகாத்தூள் மட்டுமே சேர்த்தா கூட போதும், எல்லாமே சேர்த்து தானே நம்ம அரைச்சிருக்கிறோம். நான் கூட கொஞ்சம் சாம்பார் பொடி சேர்த்துக்கிட்டேன். மசாலாலாம் சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளி வேறு சேர்ப்போம், அதனால் காய் நல்லா வேகட்டும். இது காய் வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் புளிச்சிக்கீரை செஞ்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு 15 பல் பூண்டு உரித்து எடுத்துக்கிட்டு அதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா 4 பச்சை மிளகா. நான் ஏன் தூரம் இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகா வெடிக்குங்க, அதனால தான் தள்ளி வந்துட்டேன். அப்புறம் எதுக்கு சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார், இவரே கேட்பார், என்ன யார் கேட்குறாங்களோ இவ்வளோ அது எதுக்கு சமைக்கிற அப்படின்னு. பச்சை மிளகாவும் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். நிறைய பேர் புளிச்சக்கீரைக்கு தக்காளி சேர்க்க மாட்டாங்க. நான் சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துக்குவேன், பெருசாக இருந்தால் பாதி சேர்த்துக்குவேன். அந்த தக்காளி சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் தக்காளி கொஞ்சமாக சேர்த்துக்குவேன். ஏன்னா அதுவே கீரை புளிப்பு, தக்காளி வேறவான்னு கேட்பீங்க, ஆனால் தக்காளி சேர்த்து பாருங்கள், நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புளிச்சக்கீரை சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வெறும் புளிச்சக்கீரை மட்டும் இல்லைங்க, இந்த தொழாக்கீரைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இங்கெல்லாம். நாங்கள் தொழாக்கீரை அப்படின்னு சொல்லுவோம், இதுக்கு பேர் வேறு என்னான்னு தெரியல. இந்த கீரை இதில் சேர்த்து போட்டிருக்கேன் நான். இதுவும் நல்லாயிருக்கும். இது தனியாக கடைஞ்சாலும் வேர்க்கடலை போட்டு கடைவோம் நாங்கள் தனியாக, சூப்பராக இருக்கும். நல்லா இந்த கீரை மட்டும் தனியாக கடைஞ்சிங்கன்னா நல்லா பச்சை பசேல்னு இருக்கும். தொழிக்கீரை, தொழாக்கீரை அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். பாருங்கள், நான் சொல்லல புளிச்சிக்கீரை கலர் மாறிடுச்சு. இந்த தொழாக்கீரை, தொழிற்கீரை இது 2ல் எதுன்னு சொல்லுங்கள். அந்த கீரை கலர் மாறாது, நம்ம தனியாக கடைஞ்சா கூட பச்சை பசேல்னு அவ்வளோ நல்லாயிருக்குங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம கெட்டியாக தான் புளிச்சிக்கீரைலாம் கடைவோம், அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம். நான் மஞ்சள் தூள் மறந்துட்டேங்க, கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த பொங்கல்லாம் வரும் பார்த்திங்களா, காணும் பொங்கல் யார் யார் ஊர் கடைசியில் ஏரி இருக்கும், அங்கே காணும் பொங்கல், அங்கே ஒரு கோயில் இருக்கும், கன்னி கோயில் மாதிரி. அந்த கோயில்கிட்ட போயிட்டு பொங்கல் வச்சு எல்லாம் வீட்லேயே எல்லாம் குழம்பெல்லாம் செஞ்சு எடுத்துன்னு. அப்போ பார்த்திங்கன்னா இந்த கீரை கடைஞ்சின்னு வருவாங்க, பச்சை அப்படியே இருக்கும். நானே ஆச்சரியப்படுவேன், என்னடா இது அப்படியே போட்டு அப்படியே கடைஞ்சிடுவாங்களோ வேகாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நினச்சேன், அந்த பொங்கல் அப்போ தான் இந்த கலக்கா அது இதெல்லாம் நிறையா விரைப்பாங்க இல்லையா, அதிலலாம் இந்த கீரை இருக்குமா நிறையா. அப்புறம் இந்த பண்ணைக்கீரை, இந்த கீரை இதெல்லாம் கடைஞ்சி எடுத்துன்னு வருவாங்க, அப்படியே பச்சை பசேல்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது இந்த கீரை பார்க்கும்போது. பாருங்கள், தண்ணி சேர்த்துட்டேன். கீரை வந்து நல்லா வேகட்டும். இந்த பக்கம் வந்து காய் வெந்துருச்சா பார்க்கலாம். நூக்குள்ளே வெந்துருச்சு. புளி தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் குட்டியாக ஒரு நெல்லிக்காய் அளவு வந்து புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து கொதிக்கட்டும். புளி ஊற்றி குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. காயும் நல்லா வெந்துடுச்சிங்க. இப்போ வந்து நம்ம கடைஞ்சி வச்சுக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சாம்பார் நல்லா பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், கீரையும் வந்து நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். தண்ணி அதிகமாக வேணாம். நல்லா சூடு ஆறட்டும்னு சொல்லிட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம். சூடு நல்லா ஆறட்டும், அப்புறமா வந்து கடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேங்க. நான் போய் உள்ளே வந்து உக்காந்துருந்தேன். நான் சூடு ஆறட்டும், அதுக்குள்ளே பருப்பு சட்டியில் போட்டு கடையை கடைஞ்சி வச்சிட்டாருங்க. சரி, அதுவும் நல்லா தான் கடைஞ்சிட்டாரு. வேலையும் மிச்சமாகிடுச்சு. இப்போ உப்பு சேர்க்காமல் கடைஞ்சிட்டாராம். அதனால் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு பிடிச்சது தான் நான் வந்து செஞ்சுன்னுக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிக்கலன்னா நீங்கள் சேர்த்துக்காதீங்க. உப்பு இல்லை, தெளிவாக சொல்கிறேன். உப்பு இல்லை சொல்ல மாட்டேனா. நீங்கள் இது கூட வந்து கத்திரிக்காய் சேர்த்து கடைஞ்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் இல்லைன்றதுனால நான் வந்து இப்படியே போட்டேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் வேர்க்கடலை வந்து தூள் பண்ணி வச்சுருந்தா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் சேர்க்காதீங்க. ஆனால் வேர்க்கடலை சேர்த்து செஞ்சிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா கம்மியாக இருக்கிறதுனால 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு சும்மா அப்படி கடைஞ்சி விட்டு தான் போதும். ஏன்னா முழுசாக இல்லை, இதை நல்லா தூள் பண்ண வச்சதுனால சும்மா அப்படி கடைஞ்சி விட்டால் போதும். இந்த புளிச்சக்கீரையை நம்ம தாளிச்சிக்கலாம். பாருங்கள், சாம்பார் வந்து நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நூக்கல் சாம்பார் ரெடி. புளிச்சக்கீரை தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கரண்டி வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சீரகம். இது கூட வந்து சின்னதாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வதங்கணும். வெங்காயம் வந்து நல்லா வடகம் மாதிரி கலர் மாறணும். ஆமாம், நம்மக்கிட்ட வடகம் இருக்குது. வடகம் போடாமல் போயிட்டுமே. ஐயோ, ஈஸியாக முடிஞ்சிட்ருக்கு. வடகத்தை வச்சுன்னு கீரைக்காங்கன்னா வெங்காயம் கட் பண்ணுவாங்களா? அது சுத்தமாக இல்லை, இருக்கிறதே மறந்துட்டேன். நம்ம வீட்டில் வடகம் இருக்குது. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கீரையில் சேர்த்துக்கலாம். வடகம் சேர்த்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். புளிச்சக்கீரை ரெடி. பாருங்கள், இன்றைக்கி மதியம் லஞ்சு வந்து சுட சுட சாதம், புளிச்சக்கீரை கடையல், நூக்கல் சாம்பார். சிம்பிளாக முடிச்சிட்டோம் இன்றைக்கி மதியம் நம்ம வீட்டில் லஞ்சு வந்து. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 2 மணி. சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு மறுபடியும் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து மேச்சேரி பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு தாங்க போக போகிறோம். பார்த்துட்டு இன்றைக்கி வந்து புதன்கிழமை வந்து சந்தை. அப்படியே சந்தையிலே ஏதாவது காய்கறி வாங்கிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு இருக்கோம். வாங்க, நீங்களும் வந்து நம்ம பத்ரகாளி அம்மன் கோயில், மேச்சேரி பத்ரகாளி அம்மன் கோயிலெலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதாவது சேலத்துலேருந்து மேட்டூர் போகிற வழியில் தான் மேச்சேரி இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டு அப்படியே சந்தையில் காய்கறி வாங்கிட்டு வரலாம். மேச்சேரி பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டுங்க. முன்னே என்ட்ரன்ஸில் தான் நம்ம நிற்கிறோம். அங்கே போர்டு கூட பக்கத்தில் போட்டிருக்க பாருங்கள், அருள்மிகு பத்ரகாளி அம்மன் கோயிலுன்னு சொல்லிட்டு. உள்ளே போகலாம், வாங்க போய் சாமியெல்லாம் பார்க்கலாம். உள்ளே வந்து மூலஸ்தானத்தில் வந்து சாமி போய் பார்த்தேங்க. அங்கே வந்து வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. நம்ம கோயில் சுற்றி மட்டும் போயிட்டு வரலாம். நாங்களும் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்களா, இப்போல்லாம் இந்த மாதிரிலாம் போட்டு புதுசாக பண்ணியிருக்காங்க. கூட்டம் அதிகன்றதால இந்த மாதிரிலாம் வழியெல்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய நம்ம வெளியே இருக்கிற சாமியை மட்டும் போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வரலாம். கோயிலில் பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் வழிங்க. 4 சைடும் கோபுரம் இருக்குது. 4 பக்கமும் வழி இருக்குது. எந்த பக்கம்னா நம்ம வெளியே போகலாம்.